ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லீஃப் ஃபில்லிங். இது ஒரு டைப் 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது நம்ம போட்ட லீஃபில் என்ன பண்ணோம், ஒரு லீஃபை ரெண்டாக பிரித்து ஒரு பக்கத்தை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தை ஃபில் பண்ணோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது லீஃபில் என்ன பண்ணோம், குட்டி லீஃபாக எடுத்துகிட்டு அதை கிராஸாக ஃபில் பண்ணோம். ஓகேவா? இதை கோடு போட்டு தனித்தனியாக பிரிக்காமல் அப்படியே அந்த கோட்லேயும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ஒரு லீஃபை ரைட் சைடும் போடுறப்பயே ஃபில் ஆயிரும், அதே மாதிரி லெஃப்ட் சைடும் போடுறப்பயே அழகாக ஃபில் ஆயிரும். ஓகேவா? இதுவும் ஒரு டைப் தான். இந்த மெத்தட்லேயும் நம்ம லீஃபை ஃபில் பண்ணலாம். இப்போ நம்ம லீஃபே 3 டைப்ஸாக பார்த்துட்டோம். ஓகேவா? இது நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம சென்டரில் ஒரு கோடு போடுறோம் பார்த்தீங்களா, அந்த கோட்டை வச்சுட்டே தான் ஃபுல்லாக போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கீழேருந்து ஒரு செயின் எடுக்கிறோம். அதை ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய செயின், அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக், அதுக்கப்புறம் லெஃப்டில் எடுத்துகிட்டு போகிறோம். மேலே ஒரு பெரிய செயின், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக், அதுக்கப்புறம் கீழே. ஓகேயா? இதே மெத்தட் தான். ஓகே, இதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக வரும், நல்லாவும் இருக்கும் போடுறதுக்கு. நீங்கள் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ லீஃப்லேயே 3 டைப்ஸ் பார்த்துட்டோம். ஒரு டைப் ரெண்டாக பிரித்து பண்ணுறோம், ஒரு டைப் அப்படியே எதுவுமே பிரிக்காமல் அப்படியே கிராஸாக அப்ளை பண்ணுறோம். இது ஒரு டைப். ஓகேவா? நீங்கள் ஒரு 5-6 லீஃப் வரைஞ்சி அதை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பாருங்கள். உங்களுக்கே அது தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் போட போட உங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? மூணு லீஃபுக்குமே டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. 3 லீஃபுக்குமே டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நல்லாவே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம பீட் ஒர்க்கெலாம் போகிறப்போ லீஃப்க்கு சுற்றி அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே அந்த பீடெல்லாம் கொடுக்குறப்போ லீஃப் இன்னுமே அழகாக தெரிய ஆரம்பிச்சிடும். வீடியோ லென்த்தாக போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. பட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ வீடியோ லென்த்தாக தான் போகுது. அப்போ தான் உங்களுக்கும் ஒரு கிளியரன்ஸாக இருக்கிற மாதிரி தெரியும். டக்குன்னு சீக்கிரமாக போட்டு முடிச்சுட்டா உங்களுக்கும் அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி தான் நான் ஸ்லோவாக போடுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் போடுறேன். கொஞ்சம் பொறுமையாக மட்டும் வீடியோ பாருங்கள். இதை எப்படி ஃபாலோ பண்ணிட்டு போனாலே ஈஸியாக ஆரி கற்றுக்கலாம். நான் டே கிளாஸ் 1லேருந்துமே அப்ளை பண்ணியிருக்கேன். கரெக்டாக பார்த்துட்டு வாங்க. இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டா இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக சுற்றி அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற குட்டி குட்டி ஹோல்ஸும் உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த 3 டைப் லீஃபையுமே நல்லா ஃபில் பண்ணுங்கள். இது அடுத்து நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் போகிறப்பெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எம்போஸ்டாக பண்ணுவோம். எம்போஸ்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னா உள்ளே ரோப் வச்சு பண்ணுவோம். அது இன்னும் அழகாக தெரியும் எம்போஸ்டாக பண்ணுறப்போ. ஓகேவா? அடுத்தடுத்து கிளாஸ் வரப்போ அந்த எம்போஸ்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.